டெல்லியை போல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டிலும் அமைப்போம். பல மாநிலங்களில் நடந்ததுதான் இங்கேயும் நடக்க போகிறது. கூட்டணி ஆட்சி உறுதி அப்படின்னு பேசியிருக்கிறார். அடிமைகள் நேற்றுல இருந்தே கதற தொடங்கிட்டாரு. அங்க ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பிஜேபிக்குள்ளேயே பிஜேபி அடமானம் வைக்கிறார்கள். அண்ணாமலை இருந்திருந்தா இந்த அட்டுலியம்லாம் நடக்காதுன்னு அவங்க வாரம் ஒரு சவுண்டு. இந்த பக்கம் நயினார் தான் தலைவரா போட்டாச்சுல மூடிட்டு இருக்கா அண்ணாமலை ஆர்மி எல்லாம் ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சண்டை இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவர்களுக்கு இப்போது என்ன பிரச்சனைனா அதிமுக தொண்டர்கள் அல்லது இணையத்தில் உழவுபவர்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா தொடர்ச்சியாக பேசி வருவது எவ்வளவு எரிச்சல் விட்டுனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அதுல ஏதாவது வருத்தம் இருக்கான்னு எனக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா உண்மையில் கூட்டணி ஆட்சி என்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நடத்திய 4 ஆண்டு ஆட்சியே நேரடியான பாஜக ஆட்சி தான். பிஜேபி ஸ்பான்சர்ட் பை பிஜேபி பவர் பேஸ் பிஜேபி அப்படின்னு அது மாதிரியான ஒரு ஆட்சி தான் அது. எடப்பாடியுடைய பிரச்சனை அதை ஏன் வெளிப்படையா சொல்றீங்க? அதுவும் இப்பவே சொல்லி என்னுடைய கட்சிக்காரர்கள் முன்பும் மக்கள் முன்பும் மானங்கெட்டவனாக காட்டுகிறீர்கள், வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள். அவருடைய பிரச்சனை இதை பேச வேண்டிய அவசியமே இல்லையே. முதல்ல வாங்கணும் கட்டணுங்கிற மாதிரி இந்த கூட்டணி ஜெயிச்சா நடக்க வேண்டியதை அதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை எதுக்கு பேசி இது கடைசியில எலெக்ஷன்ல தோத்ததுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சிக்கு மண்டி போட்டவர் எடப்பாடி பழனிசாமின்னு காலத்துக்கும் அந்த பேர் நிக்குமே. நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் 4 ஆண்டு நான் ஆட்சியில் இருந்த போது நீங்க என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அப்பவும் செய்யுங்க. உங்களுக்கு தான் எல்லாத்தையும் நான் திறந்து விட தயாராக இருக்கேன். எதற்காக நீங்க தேர்தலுக்கு முன்பே இதை தொடர்ந்து பேசி அதிமுகவை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மண்டி போட வைத்து விட்டேன், என்னுடைய அதிகார வெறிக்காக இப்படி தாரை வார்த்து விட்டேங்கிற கெட்ட பேரை எனக்கு உருவாக்கி தரீங்க அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கூட்டணி ஆட்சியில ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியில மொத்த ஆட்சியுமே நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா போதும், பழையபடி எனக்கு என் சம்பந்திக்கும் கான்ட்ராக்ட் வந்துட்டு இருந்தா போதுங்கிற லெவல்ல தான் அவருடைய முடிவு இருக்கு.